வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக பிரசங்கத்தை சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்திலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே தெளிவை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் உலகத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும், உலகத்தில் என்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை இஸ்லாத்தின் அடிப்படையில் தேடக்கூடியவனாக இருப்பான். வெறுமனே வாய் பேச்சுக்களை வைத்தும், கருத்துக்களை வைத்தும், வேறு வேறு தகவல்களை வைத்தும், கேள்விப்பட்ட செய்திகளை வைத்தும் முடிவெடுப்பவனாக ஒரு காலமும் முஸ்லிம் இருக்க மாட்டான். அதற்கு மாறாக எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் இருந்து, இஸ்லாத்தின் அடிப்படையில் இருந்து நோக்கக்கூடியவனாக இருப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பேச்சுக்களில் எல்லாம் மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? பேச்சுக்களில் எல்லாம் மிகப்பெரிய பொய் என்னவென்றால், கேள்விப்பட்டதையெல்லாம் சொல்வதற்கிறது அல்லவா, காதில் விழுந்த தகவல்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதற்கிறது அல்லவா, அதுதான் பேச்சுக்களில் மிகப்பெரிய பொய் என்று நபிகளார் சொன்னார்கள். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் காதுக்கு விழுந்ததையெல்லாம், கேள்விப்பட்டதையெல்லாம் கதைக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். அதற்கு மாறாக அல்லாஹ் மூமின்களை அழைத்து இறை விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபைன் ஃபதபையனு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூமின்களே, உங்களிடத்தில் ஒரு பாவி, ஒரு கெட்டவன் ஒரு தகவலை எடுத்துக்கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரித்து பாருங்கள், அதை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள், சொல்லப்படுகிற செய்தி சரியா பிழையா என்று ஆய்வு செய்து பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அப்படி நீங்கள் தீவிர ஆய்வு செய்து முடிவெடுக்கவில்லை என்றால் நடக்கப் போவது என்ன தெரியுமா? உங்களுடைய முடிவால் இன்னொரு சமூகம் பாதிக்கப்படலாம், பிறகு நீங்கள் கை சேதம் கவலைப்படலாம் என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, என்னதான் பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை இஸ்லாத்தின் அடிப்படையில் தேடி பார்ப்பது ஒரு மூமினுக்குரிய கடமை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இலங்கையில் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ரிசானா நபீக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணியுடைய நிகழ்வு இருக்கிறது. அந்த பெண்மணி 17 வயதிலே இலங்கையிலிருந்து வெளிநாட்டை நோக்கி செல்லுகின்றார். அந்த பெண்மணி 17 வயதிலே 26 வயது என்று தன்னுடைய பெயரை மாற்றி, தன்னுடைய ஐடென்டி கார்டை மாற்றி, தன்னுடைய பாஸ்போர்ட்டை மாற்றி, 17 வயதாக இருக்கிற பெண்மணி 26 வயது என்ற அடிப்படையில் சவுதி நாட்டுக்கு செல்லுகின்றார். இந்த பெண்மணி அந்த நாட்டிலே இருக்கிற, அவர் வேலை செய்த வீட்டிலே இருக்கிற ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக வேண்டி அவருக்கு 2005ஆம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு 7 வருடங்களுக்கு பின்னால், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 7 வருடங்களுக்கு பின்னால் 2012 அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? 2012 முடிந்த பிறகுதான் அவருக்குரிய மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சவுதியை பொறுத்தவரையில்
அங்கிருக்கிற ஆட்சியாளர்கள் என்னதான் தவறு செய்தாலும் அங்கே அவர்கள் இந்த குற்றங்களுக்கான பரிகாரமாக இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நாடு. அரசியல் மட்டத்தில் அரசியல்வாதிகளிடத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் அந்த சவுதி அரசியல்வாதிகளிடத்தில் இல்லாமல் இல்லை, தாராளமாக இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டின் அமைதிக்காக வேண்டி, அந்த நாட்டின் நிம்மதிக்காக வேண்டி அவர்கள் வைத்திருக்கிற சட்டம் இஸ்லாமிய சட்டம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த அடிப்படையில் அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை நியமிக்கப்படுகிறது. அங்கே சர்வசாதாரணமாக சவுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் சரி, கொலை குற்றம் என்ற அந்த பாவத்தை செய்துவிட்டால் அங்கே மரண தண்டனை விதிக்கப்படும். அது சர்வசாதாரணமாக சவுதியிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இன்றைக்கு மீடியாக்களை பொறுத்தவரையில் அங்கு நடக்கின்ற மரண செய்திகளை, மரண தண்டனைகளை எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுவதில்லை. ஆனால் இந்த ரிசானா நபீக்குடைய விவகாரம் சாதாரணமாக எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் பதிந்து, முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் பொதுவாக பதிந்து ஒரு பரிதாப குரல் பேசப்படுகிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? சவுதியிலே எத்தனையோ மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படுகின்றன. அப்படி இருந்தும் இந்த ரிசானா நபீக்குடைய விவகாரம் ஏன் இன்னும் பேசப்படுகிறது? மரண தண்டனை விதித்து 2 வாரங்கள் தாண்டியும் கூட இன்னும் ஏன் பேசப்படுகிறது என்று நாங்கள் நோக்கி பார்த்தால், சாதாரணமாக சவுதியுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒருவருக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டால் 3 மாசம் அவகாசம் இருக்கிறது. 3 மாசம் அவகாசம் இருக்கிறது. குடும்பத்தினருடைய மன்னிப்பு கிடைக்கிறதா என்று பார்ப்பார்கள். 3 மாசம் முடிந்துவிட்டால் அவருக்குரிய மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஆனால் இந்த ரிசானா நபீக்கை பொறுத்தவரையில் 3 மாதம் அல்ல, 7 வருடங்கள் என்ன செய்யப்படுகிறது? அவகாசம் கொடுக்கப்படுகிறது. 7 வருடம் இவர் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. பத்திரிகைகளிலே, நியூஸ் பேப்பர்களிலே, இன்டர்நெட்டுகளிலே இவருடைய தகவல் எப்பொழுதெல்லாம் இலங்கையிலிருந்து மன்னிப்பு கேட்ட ஒரு கூட்டம் செல்வார்களோ அப்பொழுதெல்லாம் இது பேசப்பட்டு 7 வருட காலம் பேசப்பட்ட ஒரு விவகாரம் என்பதனால இது சர்வசாதாரணமாக மனிதர்கள், பொதுவாகவே மனிதர்களுடைய உள்ளத்தில், இலங்கை நாட்டவர்களுடைய உள்ளத்தில் இது ஆழமாக பதிந்த ஒரு விடயம். அதனாலதான் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு கூட அது இன்னும் ஆறி போகவில்லை, இன்னும் மறந்து போகவில்லை. காரணம் என்ன? 7 வருடம் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது, கதைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இலங்கையிலிருந்து ஒரு சமூகம் அவர்களுடைய பெற்றோர்களோ ஜம்மியத்துல் உலமாவோ அங்கே சென்று மன்னிப்பு கேட்பார்களோ அப்பொழுதெல்லாம் பத்திரிகையிலே அவருடைய தகவல்கள் பரிபூர்ணமாக எழுதப்படும். அதனால இது உள்ளத்தில் பதிந்து இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இந்த தலைப்பை நான் எடுக்கிறது கூட மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இன்றைக்கு காலையில் நான் போய் பேஸ்புக்கை திறக்கிறேன். பேஸ்புக்கை திறந்து பார்த்தா அதுல இந்த ரிசானா நபீக்குடைய ஒரு சில தகவல்கள் போட்டு காரசாரமா, மாற்று மதத்தவர்கள் அல்ல, முஸ்லீம்கள் காரசாரமாக சவுதியுடைய சட்டத்திட்டத்தை ஏசி பேசக்கூடிய நிலை, அவர்களுடைய பெற்றோர்களை விமர்சிக்கக்கூடிய நிலை, இது போன்ற கொமெண்ட்ஸ்கள் அடிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துகள் பதியப்பட்டிருக்கிற நிலையை பார்த்த பிறகுதான் முஸ்லிம் சமூகம் இன்னும் தெளிவு பெறவில்லை. இந்த ரிசானா நபீக்குடைய விவகாரத்தில் இஸ்லாமிய முறைப்படி அணுகவில்லை என்பதை புரிய முடிகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு அரபியோடு கோபம் இருக்கலாம். சவுதியிலே வேலை புரிந்தவன் என்ற அடிப்படையில் சவுதி மக்களோடு எங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம், அல்லது சவுதி கவர்மெண்டோடு ஒரு கோபம் இருக்கலாம். அந்த கோபத்துக்காக அவர்கள் நிறைவேற்றிய ஒரு இஸ்லாமிய சட்டத்தில் யாரும் குறை காண செல்லக்கூடாது. இது முதலாவது அம்சம். ஏனென்றால் சவுதியோடு இருக்கிற கோபம், அரபிகளோடு இருக்கிற கோபம், அரபிகளோடு வெளிநாட்டில் சென்று பழகி அவர்களுடைய ஒரு சில நிகழ்வுகளை கண்டவர்கள் இதை காரணமாக வைத்துக் கொண்டு அரபிகள் என்றால் இப்படித்தான், அவர்கள் காட்டுமிராணித்தனமானவர்கள், இரக்கமில்லாதவர்கள், இது போன்ற கொமெண்ட்ஸ்கள், கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். எனவே இவைகளை பார்த்த பிறகுதான் எனக்கு ஒரு ஆசை வந்தது. பொதுவாகவே இது என்ன செய்யப்பட வேண்டும்? இஸ்லாமிய நோக்கத்தில் இது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் என்ன செய்திருக்கிறேன், தேர்வு செய்திருக்கிறேன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாவதாக நாங்கள் விளங்க வேண்டியது இஸ்லாம் வைத்திருக்கிற சட்டம் என்ன? மரண தண்டனை என்று சொல்கிறோமே, இந்த மரண தண்டனையை பொறுத்தவரையில் சவுதியில் மாத்திரம் இருக்கிற சட்டம் அல்ல, சவுதியில் மாத்திரம் இருக்கிற சட்டம் அல்ல.
மரண தண்டனையை பொறுத்தவரையில் பரவலாக எல்லா நாடுகளிலும் மாதிரி இந்த சட்டம் இருக்கிறது. ஆனா கொலை செய்ய மாட்டார்கள். விளங்குதா? மரண தண்டனையை சைனா போன்ற நாடுகளில் கொலை செய்வார்கள். சைனா போன்ற நாடுகளில் மரண தண்டனையை கொலை செய்து நிறைவேற்றுவார்கள். இலங்கை போன்ற நாடுகளில் கூட மரண தண்டனை இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனா கொலை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு மரணிக்கும் வரையில் சிறைச்சாலை. இதுதான் மரண தண்டனை. விளங்குதா உங்களுக்கு? மரணிக்கும் வரையில் சிறைச்சாலை. இப்படித்தான் நாடுகளில் பல நாடுகளில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. ஆனா முஸ்லிம் அரபி அல்லாத முஸ்லிம்கள் அல்லாத ஒரு நாடு சைனாவில் என்ன செய்யப்படுது? சர்வசாதாரணமாக மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மிக பிரதானமாக விளங்க வேண்டியது இந்த மரண தண்டனை என்பதை. கொலைக்கு கொலை, ஒருவனை கொலை செய்து விட்டால் கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை சட்டமாக என்ன செய்திருக்கிறது? நிறுவி வைத்திருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்லி காட்டுகிறான்? 2வது அத்தியாயம் 178வது வசனம். 2வது அத்தியாயம் 178வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா, கொலை செய்யப்பட்டவர்கள் விடயத்தில் பழி தீர்த்துக் கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். விளங்குதா? இத சும்மா அல்லாஹ் சொல்லல, விரும்பினா செய்யுங்க விரும்பினா விட்டுடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. விளங்குதா? அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? கொலை செய்யப்பட்டவர்களின் விடயத்தில் பழி தீர்ப்பதை, கொலை செய்தவனை கொலை செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு அம்சம். எப்படி எல்லாம் வரும்? அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, அவர் உரிமையாளியாக இருந்தால் உரிமையான ஒருவரையே கொலை செய்யப்படும். அடிமையாக இருந்தால் அடிமை கொலை செய்யப்படுவார். பெண்ணாக இருந்தால் பெண். இப்படி அந்த சட்டத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்துவிட்டு இஸ்லாமிய சட்டத்தில் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தவர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுக்கு ஒரு அனுமதி வழங்கப்படுகிறது. ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன் ஃபத்திபாஉன் பில் மஅரூஃப் வ அதாஉன் இலைஹி பிஇஹ்சான். அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தவர்கள் விரும்பினால் மன்னிப்பதற்கு தாராளமாக அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். விளங்குதா? இப்ப உதாரணமாக என்னுடைய பிள்ளையை ஒருவர் கொலை செய்து விட்டார். கொலை செய்தவரை கொலை செய்யறது இஸ்லாமிய கவர்மெண்ட் கடமை, தனிப்பட்டவர கடமை அல்ல. ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா ஏண்ட பிள்ளைய கொலை செஞ்சவரை நான் என்ன செய்யலாம்? இஸ்லாமிய கவர்மெண்ட் உடைய ஓர்டரோட கொலை செய்யலாம். ஆனா விரும்பினா என்ன செய்யலாம்? கொலை செய்தவரை எனக்கு மன்னித்து விடலாம் என்ற அவகாசத்தை அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தவர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு, பொறுப்புதாரிகளுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு ذَلِكَ تَخْفِيفٌ مِنْ رَبِّكُمْ وَرَحْمَةٌ, இது அல்லாஹ் உங்களுக்கு அளித்த ஒரு சலுகை. கொலையை கடமையாக்கி இருந்தாலும் மன்னிப்பு கொடுக்கிற ஒரு பகுதியை கொடுத்து அல்லாஹ் ஒரு சலுகை கொடுத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு فَمَنِ اعْتَدَى بَعْدَ ذَلِكَ, இதுதான் சப்ஜெக்ட். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய சட்டம் நிறைவேற்றப்படுகிற பொழுது, அல்லாஹ் வைத்திருக்கிற இந்த நீதி நிறைவேற்றப்படுகிற பொழுது فَمَنِ اعْتَدَى بَعْدَ ذَلِكَ, யாரெல்லாம் எல்லை மீறி செல்வார்களோ, யாரெல்லாம் எல்லை மீறி செல்வார்களோ. எல்லை மீறி செல்றதுன்னா என்ன? கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது, அவர் அதை மீறி போறாரு. அல்லது அதை பார்க்கிறவங்க இஸ்லாமிய சட்டத்தை விமர்சிக்கிறாங்க, அல்லது அந்த தண்டனையை நிறைவேற்றுகிற கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் எல்லையை மீறி போறதுதான். அல்லாஹ் போட்ட கோட்டை கடக்கிறது தான். அதை கடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஃபலஹு அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. விளங்குதா? அல்லாஹ் சொல்கிற செய்தியை பாருங்க. கொலைக்கு கொலை, கொலை செய்தவனை கொலை செய்வதை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. ஆனால் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தவர்களுக்கு மன்னிக்கிற அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாம் போட்ட சட்டம். இப்பொழுது இஸ்லாமிய சட்டப்படி மன்னிப்பு கொடுத்தால் மன்னிப்பு கொடுத்தவரை விமர்சிக்க முடியாது, மன்னிப்பு கொடுத்தவரை ஏச முடியாது, மன்னிப்பு கொடுத்தவரை திட்ட முடியாது. அப்படி திட்டினால் அதுவும் என்னதான்? எல்லை மீறி செல்கிற காரியம்தான். அதே போன்று மன்னிப்பு கொடுக்காமல் கொலை செய்யத்தான் வேண்டும், கொலையாளியை கொலை செய்யத்தான் வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த நேரத்தில் அந்த சட்டத்தில் குறை கண்டால், அல்லது கொலை செய்த அரசாங்கத்திலே குறை கண்டால், அல்லது கொலை செய்வதற்கு அனுமதி கொடுத்த அந்த குடும்பம் இருக்கிறதா, மன்னிப்பு கொடுக்காத குடும்பம், அவர்களின் மீது குறை சொன்னால் இதுவெல்லாம் எல்லை மீறி போற வேலை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி போற வேலை. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபமன் இஅ்ததா பஅத ذلك, அல்லாஹ் இந்த சட்டத்தை போட்ட பிறகு யார் அதை மீறி செல்வார்களோ அவர்களுக்கும் வேதனை இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? எனவே அல்லாஹ்வுடைய சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதை மீறி போகக்கூடாது. அதை மீறி போனா மறுமையில் அவர் நிச்சயம் தண்டிக்கப்படுவார். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹ் அல் குர்ஆன்ல 5வது அத்தியாயம்
சூரத்துல் மாஇதால அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 45வது வசனம். அதுலயும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இஸ்லாமிய இந்த குற்றவியல் இந்த தண்டனை இருக்குதானே அதை பற்றி சொல்கிற பொழுது 5வது அத்தியாயம் 45வது வசனம். வகதப்னா அலைஹிம் யூத நசாராக்களுக்கு அவர்களுடைய வேதத்தில் அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன தெரியுமா? ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உயிருக்கு உயிர் பலி கொடுக்கப்பட வேண்டும். ஒருவன் ஒருவனை கொலை செய்தால் கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும். வல் ஐன பில் ஐனி. ஒருவன் கண்ணை ஒருத்தன் குத்தி குருடாக்கினால் அதுக்காக குத்தினவன் கண்ணை குருடாக்கப்பட வேண்டும். வல் அன்ப பில் அன்பி. ஒருத்தன் மூக்க வெட்டிட்டு போனான், ஏண்ட மூக்க வெட்டினவன் மூக்கு வெட்டப்பட வேண்டும். வல் உதுன பில் உதுனி. காதுக்கு காது. வசின்ன பிசின்னி. ஒருத்தன் பல்ல உடைச்சான், தண்டனை பல்ல உடைக்கணும். விளங்குதா உங்களுக்கு? இஸ்லாம் இப்படி மனிதன் உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தினால், இரத்தத்தை ஓட்டினாலும் சரி, உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தினாலும் சரி, அது பழி தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்துவிட்டு அல்லாஹ் சொல்கிற இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ். முதலாவது அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ் போட்டிருக்கிற கட்டளைகள் கடமைகளை மீறி சென்றால் அவனுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. இங்க அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ். இப்ப உயிருக்கு உயிர், உறுப்புக்கு உறுப்பு அல்லாஹ் போட்ட சட்டம் இருக்கிறானே, இதை யார் நிறைவேற்றவில்லையோ, இந்த சட்டத்தை யார் நிறைவேற்றவில்லையோ ஃபௌலாயிகஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் காபிர்கள் என்று அல்லாஹ் இந்த சூரத்து மாயிதாவுடைய 5வது அத்தியாயத்துடைய 44வது வசனத்திலும் சொல்லி காட்டுறான், 45வது வசனத்திலும் சொல்லி காட்டுறான், அதே போன்று 47வது வசனத்திலும் சொல்லி காட்டுறான். விளங்குதா உங்களுக்கு? எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பழிக்கு பழி தீர்க்கிறது இஸ்லாம் போட்டிருக்கிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தை அமுல்படுத்தாவிட்டாலும் குஃப்ரை ஏற்படுத்தும். அந்த சட்டத்தை வெறுத்தாலும், அந்த சட்டத்தை விமர்சித்தாலும், அந்த சட்டத்தை மீறி நடந்தாலும் மறுமையில கடுமையான தண்டனை இருக்குதுன்றதையும் அல்லாஹ் எச்சரிக்கையா சொல்றான். விளங்குதா உங்களுக்கு? எனவே இஸ்லாமிய சட்டம் என்பது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். அது உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இல்லை என்றால் அதை வெறுத்தால், அதை விமர்சனம் செய்தால் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம்ன்றத முதலாவது நீங்க விளங்கிக்கோங்க. அடுத்தது இரண்டாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இப்படி பழிக்கு பழி தீர்க்கிற சட்டம் எதுக்காக? இன்னைக்கு சொல்றாங்க இஸ்லாம் காட்டுமிராண்டித்தனமான மிருகத்தனமான தண்டனைகளை வச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். புத்தியுள்ளவர்களே, அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான்? புத்தியுள்ளவர்களே, பழிக்கு பழி தீர்ப்பதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. எங்க அல்லாஹ் சொல்றான்? 179 2வது அத்தியாயம் 179 அடுத்த வசனம். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். புத்தியுள்ளவர்களே, சிந்தனை தெளிவு மிக்கவர்களே, நீங்கள் பழிக்கு பழி தீர்ப்பதனால் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. என்ன வாழ்க்கை இருக்க போகுது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய தண்டனை இருக்குதானே, இது சரியாக நிறைவேற்றப்பட்டால் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது, இரத்தத்துக்கு மதிப்பு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க, தினகரனோ வீரகேசரியோ எல்லாம் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கொலை செய்தியை பார்க்கலாம். கணவன் என்ன செய்கிறான்? மனைவியை கொலை செய்கிறான். ஒரு தாய் என்ன செய்கிறாள்? புள்ளைய கொலை செஞ்சுட்டு போறாள், கிணத்துல போட்டு போறாள், காணலுக்கு போட்டு போறாள். இந்த நாவலப்பட்டியில நடக்கலையா? தான் 10 மாதம் சுமந்தெடுத்து பெத்த புள்ளைய கான்ல போட்டுட்டு போகலையா? ஏன் போட்டு போறாள்? என்னைய தட்டி கேட்க யார் இருக்கிறா? அப்படித்தான் கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், அங்க இன்னொரு குடும்ப வாழ்க்கை கிடைக்கும். அப்படிதானே? பொம்பளைய கொண்டு போய் போட்டா அங்க பல பேர் குடும்ப வாழ்க்கை நடத்துவானுங்க, அது எல்லாத்தையும் விட சந்தோஷம். விபச்சார மண்டபத்துக்கு போகாம விபச்சாரம் கிடைக்கும் பாதுகாப்போட. அப்படிதானே? அப்ப கொலை செய்வானா செய்ய மாட்டானா? ஒரு கொலையோட போனவன் வெளியே வந்து 2 கொலையை செஞ்சு திருப்பி போறான், திருப்பி போயிட்டு வந்து 3 கொலை செய்யறான். காரணம் என்ன? இந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு பாதையில இறங்கி இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு போகலாமா? நாட்டு ஜனாதிபதிக்கு உயர் பாதுகாவலர்கள் இல்லாமல் இந்த நாட்டிலே பாதையில் நடக்கலாமா? ஒரு அமைச்சருக்கு ரோட்ல போக இயலுமா? யோசிச்சு பாருங்க. ஜனாதிபதி ஒரு ஊருக்கு வராருண்டா 2 நாளைக்கு முன்பு ஊருக்கு காவல். என்ன காரணம்? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். புத்தியுள்ளவர்களே, இந்த பழிக்கு பழி தீர்க்கப்பட்டா உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, உங்களோட உயிருக்கு கேரண்டி இருக்குது. ஏன்? நான் ஒருத்தரை கொலை செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அச்சம் என்ற உள்ளத்தில் இருக்குது, கொலை செய்வேனா? யோசிச்சு பாருங்க. ஏன்? கொலை செய்து நான் மாட்டிக்கொண்டால் அடுத்த வினாடி எந்த கருத்து போகும்?
அப்ப நான் கொலை செய்ய மாட்டேன். அப்படிதானே? இந்த சட்டம் நட்டு பஜார்ல வச்சு 2 பேருக்கு நிறைவேற்றப்பட்ட அந்த ஊர்ல கொலையே இல்லா போயிடும். விளங்கிட்டா? எனவே இஸ்லாம் இந்த சட்டத்தை போட்டிருப்பது கொலையாளி ஒரு கொலையாளிட கழுத்து போனா 10,000 கொலையாளிகள் அவனை பார்த்து திருந்துவார்கள். 10,000 கொலையாளிகள் அவனை பார்த்து திருந்துவாங்க. களவெடுத்தவண்ட கையை வெட்ட சொல்லுது இஸ்லாம். களவெடுத்தவண்ட கையை வெட்ட சொல்லுது இஸ்லாம். ஏன்? எதற்காக? ஒன்று, களவெடுத்தவண்ட கை வெட்டப்பட்டா வலது கை போகும். இன்னொருக்கா இடது கையால களவெடுக்க நினைச்சா இடதுமா யோசிப்பான், அடே வலது கை போயிட்டு இன்னொருக்கா களவெடுத்த இடது கை போகுமே, யோசிப்பானா இல்லையா? களவெடுப்பான் அவன் திருப்பி. இவன் கை வெட்ட ரோட்ல போவான். பார்க்கிறவனுக்கெல்லாம் விளங்கி களவெடுத்திருக்கான், அதனால கை வெட்டப்பட்டிருக்குது. ஒரு கல்லணிவனை கண்டா அவன் இன்னொருக்கா களவெடுக்க யோசிப்பானா? இன்னொருக்கா களவெடுக்க யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். எனவே இந்த இஸ்லாமிய சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் புத்தி உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட மனுஷனே கூப்பிட்டு சொல்லல, விளங்குதா? புத்தி உள்ளவனே உனக்கு வாழ்க்கை இருக்குது ஏன் தெரியுமா சொன்னான்? புத்தி கெட்டவன் தான் இஸ்லாமிய சட்டத்தை விமர்சிச்சுட்டு இருக்கிறான். ஆனா இலங்கை பாராளுமன்றத்தில் கூட ஒரு எம்பி என்ன சொன்னாரு? இலங்கையில கொலை இல்லா போனோம், மரண தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொன்னார். இந்தியாவில பாராளுமன்றத்தில் ஒருத்தர் சொன்னார், சொல்லலையா? உலகத்தில் நிறைய இடத்துல பேசப்படுது, விளங்குதா? காரணம் என்ன தெரியுமா? சரியாக நிறைவேற்றப்பட்டால் உலகத்தில் என்ன செஞ்சிடும்? இந்த உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும், இரத்தத்துக்கு மதிப்பு கிடைக்கும். எனவே இஸ்லாம் சொல்வது கொலைக்கு கொலையாளியை கொலை செய்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படாது, நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு பயப்படாம ரோட்ல போகலாம். விளங்குதா? இப்படி ஒரு பாதுகாப்பு நான் கொடுத்துரு. கற்பழிப்பு நடக்குது, விபச்சாரம் நடக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது? விபச்சாரம் செஞ்சவனுக்கு ஊர்ல பிரமுகர்கள்ட்ட முன்னுக்கு வச்சு அடிச்சா என்ன நடக்கும்? நான் தானே விபச்சாரம் செஞ்சேன், உனக்கு என்னாண்டு கேட்கல, அப்படிதானே? விபச்சாரம் செஞ்சு 10 பேர் 20 பேர் முன்னுக்கு வச்சு அடிச்சா திருப்பி விபச்சாரம் செய்ய மனசு வருமா? திருப்பி விபச்சாரம் செய்ய மனசு வருமா? அட விபச்சாரம் செய்யற சிந்தனையோடு இருக்கிற ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்ய போவானா? போமானா? ஏன்? நானும் மாட்டிக்கொண்டா எனக்கும் இதான் நிலைமை, திருந்துறதுக்கு வழிவகுக்குமா இல்லையா? எனவே இஸ்லாமிய சட்டம் ஒருவண்ட கழுத்து போனாலும் ஒருவண்ட கை போனாலும் அதை வச்சு பார்க்கிறவர்களுக்கெல்லாம் படிப்பினை பெறக்கூடிய மனித சமூகத்தை திருத்தக்கூடிய உச்சகட்ட ஒரு நிகழ்வை போட்டிருக்கின்றன. நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது, எங்க எல்லாருக்கும் இந்த ரிசானா நபிக்குடைய விவாதத்துக்கு பின்னால் ஒரு கேள்வி வரும். என்ன தெரியுமா? உம்மா அப்பா மன்னிச்சிருக்கலாமே, அப்படிதானே? உம்மா அப்பா மன்னிச்சிருந்தா நல்லன் தானே, எனக்கும் உங்களுக்கும் வரும். நானும் நீங்களும் மனுஷன் தானே, எனக்கும் உங்களுக்கும் வரும். ஆனா இது அப்படியே நீங்க திருப்பி உங்களோட வாழ்க்கையோட வச்சு பாருங்க. உங்களோட புள்ளைய ஒருத்தன் கொலை செஞ்சான், உங்களோட புள்ளைய உங்களோட குழந்தைய அப்படித்தானே ஒருத்தன் கொலை செய்தான். இப்ப உங்களோட மனசு என்ன சொல்லும்? மன்னிக்க சொல்லுமா? நான் கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும், வரக்கா போலையில அம்பேகுச்சையை தாண்டி குருநாகல் ரோட்ல போகும்போது நாங்கல்ல ஒரு ஊர் இருக்குது. இந்த ரிசானா நபிக்கு மரண தண்டனை விதிக்கிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னால அந்த பாதையில பெரிய ஒரு டிராக்டர் வண்டி ஓட்டிக்கிட்டு ஒரு டிரைவர் வாரார். மஞ்ச கோட்டால 5 வயசு புள்ள கிடக்குது. கடந்த உடனே அவர் கண்ட்ரோல் இல்லாம கொண்டு போய் புள்ளையிட மேல விடுறாரு. புள்ள அந்த இடத்திலே மௌத்து. இதுக்கு இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றலுமா? தண்ட சக்தியை மீறி நடக்கிற கொலைக்கு இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றாது. வேணுமுண்டு செய்யணும், வேணுமுண்டு கொலை செய்யணும். தன்னை தவறி நடந்தால் அதுக்கு கொலை இல்ல, விளங்குதா? ஆனா அந்த ஊர்ல இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஊர்ல இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த டிரைவரை போட்டு அடிச்சு கை காலை முறிச்சு அவரை ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்தவர் சொன்ன தகவல் என்ன தெரியுமா? அவரை தலையை போய் பிடிச்சு பார்த்தா தலையில ஓட அம்புடுங்க, குழு குழுன்னு இருக்கிறான். அந்த அளவுக்கு தகந்து அப்படி அடி. ஏதோ கேள்விப்படுது பொழைச்சிட்டாராமால், வைத்தியசாலையிலிருந்து பொழைச்சிருக்கிறார். என்ன நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம்? உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஆக்சிடென்ட் நடந்த உடனே டிரைவர் மாதிரி என்ன செஞ்சாச்சு? ஓடி தப்பியாச்சு, அப்படித்தானே? டிரைவர் மாதிரி ஓடி தப்பியாச்சு. ஏன்? டிரைவர் அம்புட்டா சும்மா விட மாட்டான், வாகனத்தை பத்த வைப்பான். சர்வசாதாரணமா நடக்கும், அப்படிதானே? காரணம் என்ன? தனக்கு நடந்தா தெரியும். நம்ம அடுத்தவண்ட புள்ளைய யோசிக்கும் பொழுது மன்னிச்சிருக்கலாமே என்று யோசிப்போம். இது அப்படியே உங்களோட வாழ்க்கையோட வச்சு பாருங்க. வச்சு பார்த்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்குமோ அதே நிலைதான் பாதிக்கப்பட்டவனுக்கு இருக்கும். அதை புரிஞ்சு கொண்டா இஸ்லாமிய தண்டனையில பொறுமதி விளங்கும். இப்ப எங்களுக்கும் சில நேரம் யோசிக்க வரும், இஸ்லாம் இப்படி ஒரு தண்டனையை வச்சில்லாட்டி நல்லமேண்டு வரும்.
அல்லாஹ் இருக்கிறான் தானே, பாதிக்கப்பட்டவன் மனநிலையை தான் அல்லாஹ் பார்ப்பான். பாதிக்கப்பட்டவனுடைய உயிரை பார்ப்பான் அல்லாஹ். எந்த அளவுக்கு பார்க்கிறான்? பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வை கையேந்தி பதுவா செய்தால் நபிகளார் சொன்னார்கள், இத்தகி தஅவல் மக்லூம், பாதிக்கப்பட்டவனுடைய துஆவை பயந்துகொள். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். நபிகளார் சொன்னார்கள், என்றால் பாதிக்கப்பட்டவனுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுடைய எந்த தடையும் இல்லை என்று சொன்னார்கள். ஏன்? பாதிக்கப்பட்டவனுடைய மனதை அடைச்சவனுக்கு தான் தெரியும். விளங்கா? எனக்கு உங்களுக்கு விளங்காது. எனவே பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையை வச்சுதான் அல்லாஹ் சட்டம் போட்டிருக்கிறான். தனிப்பட்ட ரீதியில உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி. ஏன்னா உங்களோட பிள்ளை ஒருத்தர் கொலை செஞ்சா, உங்களோட மகனை ஒருத்தர் கொலை செஞ்சா, உங்களோட மனநிலை என்ன இது கேட்டால் நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? உண்டா சும்மா கொலை செய்வீங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டால் மனிதன் அடிப்படையில் என்ன பதில் வருமோ அந்த பதிலை படைச்சவனுக்கு சட்டமா வச்சிருக்கான். அதுலயும் சில மனிதர்கள் இருப்பாங்க, பரவாயில்லப்பா என்ன செய்ய மூத்தா போயிட்டான், இதுக்கு கூட கொலை செஞ்சவன கொலை செஞ்ச என்ன பலன், மன்னிச்சு போட்டு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. இருப்பாங்களா இல்லையா? அந்த மனநிலையை புரிஞ்சு விருப்பமா மன்னிச்சு நல்லா சட்டம் இருக்காங்க. எனவே இந்த விசாரணை நபியுடைய விவகாரத்துல கொலை செய்யப்பட்ட பிள்ளைகளை உம்மா பாப்பா மன்னிச்சிருக்கலாமே என்ற கேள்வி முஸ்லிம்கள் இடத்துல ஓடினால் முடிவதில்லை. உங்களை வச்சு யோசிச்சு பாருங்க, உங்களோட மனநிலையை வச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க மன்னிப்பீங்களா? அதை வச்சு முடிவெடுங்க. அந்த உம்மா பாப்பாவோட மனநிலை அப்படித்தான் இருந்திருக்குது. எனவே அந்த உம்மா பாப்பா மன்னிக்கல, இப்படி முடிவெடுக்கல, ஒரு பிரச்சனை வராது. ஏன் அந்த உம்மா பாப்பா கேசிய நாடுகள் பாதியாகும். அந்த உம்மா பாப்பா இறக்கப்பட்டவர்கள் காட்டு முன்னாடித்தனமானவர்கள் அரபிகள் இப்படித்தான் ஏசி ஏன் நாடுகள் பாதிகளாக மாற வேண்டும் என்பதை ஒரு கட்டம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே இந்த இடத்தில் இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்பட்டாலும், இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அதை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வெறுத்தாலோ அதை விமர்சித்தாலோ அது என்னை உங்களை குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை முதலாவது அம்சமாக நான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய சட்டத்தை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அடிப்படையை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த விவாதம் தெரியுமா? இன்னொரு கேள்வி வரும். இங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, பத்திரிகைகளை வாசிச்சு முடிவெடுக்கிறவங்க தானே நாங்க. எங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருவது தெரியுமா? சவுதி கவர்மெண்ட் ரிசானா நபியுடைய விவகாரத்தில் நீதமாக நடக்கவில்லை. இப்படி ஒரு பரவலான சிந்தனை இருக்கிறா இல்லையா? ஏன் தெரியுமா? ரிசானா நபி சொல்றா நான் கொலை செய்யல, ரிசானா நபி சொல்றா நான் கொலை செய்யல, உம்மா அப்பா சொல்றாங்க கொலை செஞ்சாங்க, அவங்க உறுதியா நபி சொல்றாங்க. அன்பான இஸ்லாம் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி ஒரு பிரச்சனை வந்தா இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு தீர்வு சொல்லி போனாங்க. எப்படி தீர்வு சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள ரெண்டு பேருக்கு ஒரு வழக்கு எடுத்துட்டு என்கிட்ட வருவீங்க. ஒரு வழக்கு எடுத்துக்கொண்டு ஒரு வாதி ஒரு பிரதிவாதி ரெண்டு பேரும் வருவீங்க. ரெண்டு பேரும் என்ன செய்வீங்க? வழக்கை பத்தி என்கிட்ட சொல்லுவீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றத பாருங்க, உங்கள ஒருத்தரை விட ஒருத்தர் நல்லா பேசுவார். அப்படிதானே? ஒருத்தரை விட ஒருத்தர் நல்லா பேசுவார். நபிகளா சொல்றாங்க, நல்லா பேசுறவர பேச்ச பார்த்து அவருக்கு சார்பாக நான் தீர்ப்பு கொடுத்து விடலாம். இது யார் சொல்ற? இது யாரு சொல்ற? இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டு பேர் வழக்கு கொண்டாடுவீங்க. ஒருத்தர் நல்லா பேசுவார், ஒருத்தருக்கு பேச தெரியாம இருக்கும். நல்லா பேசுறவர பேச்ச விளங்கி நான் அவருக்கு சார்பா தீர்வு கொடுத்துடலாம். இதை சொல்லி போடுற ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க யாராவது உங்களுடைய சகோதரனுடைய உரிமையை பறித்தால், உலகத்தில் உங்களுடைய சகோதரனின் உரிமையை பறித்தால் மறுமையில் நரக நெருப்பு இருக்கிறது என்பதை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகளால் சொன்னாங்க. இதை வச்சு ரசூல் என்ன சொல்ல வராங்க? இதை வச்சு ரசூல் என்ன சொல்ல வராங்க? நானும் நீங்களும் உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல. அப்படிதானே? நானும் நீங்களும் நிறைய பேர் கொமெண்ட்ஸ் அளிச்சிருக்கிறாங்க, அவங்க உம்மா அப்பாவுக்கு சரியான கவலையாம், சரியான நோயாம். இஸ்லாமிய சட்டத்தை பொருந்தி கொள்ளல என்று சொன்னா, இஸ்லாமிய சட்டத்தை விரும்பல என்று சொன்னா நோய் வரத்தான் செய்யும். நோயில் வரும், அதை விட பன்மடங்கு வரும். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஒரு மனுஷன் சந்தோஷம். பின்னால சொல்றேன் ஹதீஸ, ஒரு மனுஷன் உள்ளத்தால சந்தோஷப்படணும். விளங்குதா? இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நாங்க பேசிக்கொள்றோம் என்ன? ரிசானா நபிக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார். ரிசானா நபி அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார். சவுதி கவர்மெண்ட் சரியாக நடந்து கொள்ளவில்லை. உண்மையிலே அப்படி நடந்திருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸோட ஒப்பிட்டு பாருங்க.
ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒருத்தர் நல்லா பேசுவாரு, அவர பேச்சை வச்சு வெளிப்படையை பார்த்து அவருக்கு சார்பா நான் தீர்ப்பு கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னது மறுமையை பயந்துகோங்கோ. உலகத்தில் நான் அநியாயக்காரனுக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் உலகத்துக்கு அது சரி, மறுமைக்கு சரி வருமா? மறுமைக்கு சரி வராது. எனவே ஒரு முஸ்லிம் இந்த பிரச்சனையில உண்மையிலேயே ரிசானா நபி பாதிக்கப்பட்டிருந்தால், சவுதி கவர்மெண்டினால் அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால், ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? உலகத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டால் மறுமையில் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். சொல்லணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு போகணுமா இல்லையா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் இப்படி ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே உலகத்தில் நீதிமன்றங்கள் அநியாயம் இழைக்கலாம், உலகத்தில் ஒரு அரசாங்கம் அநியாயம் இழைக்கலாம், மறுமையில் படைத்தவன் அல்லாஹ் ஒரு காலம் அநியாயம் இழைக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்க? உலகத்தில் கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை குத்தி இருந்தால் மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? கொம்பில்லாத ஆட்டை எழுப்பி அதுக்கு கொம்ப கொடுத்து, உலகத்துல கொம்போட இருந்த ஆடு இருக்குத்தானே அதையும் எழுப்பி இப்ப குத்து, பழியை தீர்த்து போட்டுதான் ரெண்டையும் அழிப்பானாம். அல்லாஹு அக்பர். அந்த அளவுக்கு நீதம் செலுத்துகிற ரப்பு அல்லாஹ் என்று நம்பி இருக்கிற நானும் நீங்களும் இந்த விவகாரத்தில் பழி சுமத்தலாமா? இந்த விவகாரத்தில் கவர்மெண்ட் அநியாயம் என்று சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ளத்தருகிற ஆற்றல் எனக்கு இல்லை, அவ்வளவுதான். உள்ளத்தருகிற ஆற்றல் எனக்கு இல்லை என்று சொல்றாங்க. சரி, இந்த விவகாரத்தில் ரிசானா நபி கொலை செய்யவில்லை என்று நாங்களும் பேசுறோம், அது சரிதானா? சிலர் நோட்டீஸ் எழுதி விட்டுருக்காங்க, உங்களுக்கும் கிடைச்சிச்சோ தெரியாது. காரசாரமா சவுதி கவர்மெண்ட் ஏசி இவர்கள்ட்ட என்ன நீதம் இருக்குது? இஸ்லாம் சொல்லுங்க, ரெண்டு சாட்சிய கேளு, ரெண்டு சாட்சிய கேளு. ரெண்டு சாட்சி இல்ல என்று சொன்னா பாதிக்கப்பட்டவருடைய சத்தியத்தை கேள். சத்தியம் செஞ்சா விஷயத்தை முடியும், விஷயத்தை போட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ரிசானா நபிக்குடைய விவகாரத்தில் 13 நீதிபதிகள், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. எத்தனை பேர்? 13 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல. அந்த சவுதி கவர்மெண்ட்டுக்கு இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்துறதுல இன்னும் உள உறுதியை கொடுக்க வேண்டும் அல்ல, இன்னும் ஆழமான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அல்ல. 13 நீதிபதிகளை போட்டு, வழக்கறிஞர் அல்ல, 13 நீதிபதிகளை போட்டு இந்த வழக்கு விசாரிச்சிருக்கு. விளங்குதா? ஒன்று ரெண்டு அல்ல. என்னத்துக்கு தெரியுமா? எங்கேயாவது பொய் தம்பிட்டா மன்னிச்சு விட்டுறலாம், அவ்வளவுதான். ஆனா சாட்சி தேவைப்படாத அளவுக்கு ரிசானாவுடைய வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சாட்சி தேவையில்லை அதுக்கு. சிலர் சொல்றாங்க சாட்சி இல்லாம என்ன செஞ்சாங்க, தண்டனை நிறைவேற்றினாங்க, அதுக்கு சாட்சி தேவையில்லை. ரிசானா நபிக்கிடத்துல விசாரிக்கப்படுகிற பொழுது அது சின்ன புள்ள, 17 வயசு புள்ள, பொய் சொல்ல தெரியாத வயசு, அப்படித்தானே? அது உண்மையை சொல்லிட்டு என்ன சொல்லுது? நான் குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு நான் அறைக்குள் வருகிறேன், அந்த புள்ளைக்கு பால் விக்கி இருக்குது, தொண்டையை பிடிச்சி நான் தடவி விட்டேன்னு சொல்லுது. தொண்டையை விட்டு தொண்டையை நான் தடவி விட்டேன்னு சொல்லுது. தொண்டையை தடவினா புள்ள மௌத்தாகுமா? உடனே டாக்டர் மார்ட்ட கொடுத்து உடம்பு ஆய்வு பண்றாங்க. பொதுவாக குழந்தைகள் உடம்பு இருக்குத்தானே, குழந்தைகள் உடம்புல தடயங்கள் இருந்தா உடனே என்ன செய்யுமா? ஆய்வறிக்கை உடனே காட்டும். அவன் அந்த புள்ள தடவி விட்டேன்னு சொல்லுது, ஆனா ஆய்வறிக்கை சொல்லுது கழுத்தை நெசிக்கினதா. அந்த புள்ள ஒரு வாக்கு மூலம் கொடுத்ததை வச்சுதான் கழுத்தை ஆய்வு பண்றான். ஆய்வு பண்ணினா கழுத்தை நெசிக்கின அடையாளம் விளங்குது. இதுக்கு மேல சாட்சி தேவையா? அந்த புள்ளையோட வாக்கு மூலம் தான் உறுதிப்படுத்துது. விளங்குதா உங்களுக்கு? இதுக்கு மேல சாட்சி தேவையில்லை. ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், உண்மையிலேயே அந்த வைத்தியர்களும் அந்த நீதிபதிகளும் அந்த கவர்மெண்ட்டும் ரிசானா நபிக்கு அநியாயம் அழைத்திருந்தால் அது அல்லாஹ் மறுமையில பழி தீர்ப்பான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்புல வெளிப்படையை பார்த்துட்டு போன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஒரு முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, மறுமை கருத்தை விட்டுட்டு போட்டு சொன்னாங்க. எனவே இவ்வளவு தீர்மானங்கள் நடந்த பிறகுதான் ரிசானா நபிக்கு என்ன செய்யப்பட்டது? மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனவே இது சாட்சி தேடுற விவகாரம் அல்ல, அது சம்பந்தப்பட்டவரே ஒரு வாக்கு மூலம் கொடுக்கிறார், அந்த வாக்கு மூலம் நிரூபிக்கப்படுகிறது, கழுத்து நெசுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுது, நான் சொல்ல தேவையில்லை, அப்படிதானே? இன்றைக்கு வைத்தியம் வளர்ந்திருக்கிறது. நஞ்சு கொடுக்கப்பட்டால் ஒரு மாசத்துக்கு முன்னால மௌத்தா போய் கபருளுக்கு அடக்கம் செய்யப்பட்டு ஒரு வருஷத்துக்கு போற எழுப்பி நஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வைத்தியம் வளர்ந்திருக்குது. கழுத்து நெசுக்கப்பட்டிருக்கிறான்னு பார்க்கலா? ஏன் அவன் கழுத்தை ஆய்வு பண்றான்? இந்த புள்ள வாக்கு மூலம் கொடுக்குது, பால் இருந்துச்சு, நான் கழுத்தை தடவி விட்டேன். கழுத்தை தடவுறதுக்கும் நெசுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? இந்த வாக்கு மூலம் தான் சாட்சி தேட வைக்கவில்லை. அதுக்கு பின்னால
சவுதி கவர்மெண்ட் செஞ்ச வேலை என்ன? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திருப்பி திருப்பி நான் சொல்லிக் கொள்கிறேன், அந்த சவுதி கவர்மெண்ட்டுக்கு இஸ்லாமிய சட்டத்தை இன்னும் இன்னும் நிறைவேற்றுவதற்குரிய ஈமானிய பலத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். ஈமானிய பலத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அதுல வேற சவுதி கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் 3 மாசத்துல தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனா இந்த ரிசானா நபீக்கு 7 வருஷம் அவகாசம். சவுதி கவர்மெண்ட் கூட என்ன செஞ்சுச்சு? போய் உம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. சவுதி கவர்மெண்ட் கூட உம்மா அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்டுச்சு. தண்ட பிள்ளையை இழந்தவங்க மனநிலையை அவங்க தான் ருசிச்சு பார்க்கணும். எங்களுக்கு சொல்ல இயலாது, மன்னிப்பு கொடுக்கலாண்டாங்க. விளங்குதா? எல்லாரும் சவுதி கவர்மெண்ட் போய் ஏசிக்கிட்டு இருக்கிறாங்க. விளங்குதா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் போதுமானவன். சவுதி கவர்மெண்ட் மன்னிப்பு கேட்கிறது, அவங்களோட அமைச்சர்மார் அனுப்பி பேச வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து எங்க தாசி மௌலவியோட ஜமியத்துலமா போச்சு. அதுல கூட சவுதியை சேர்ந்த ஒருவர் போனார் மன்னிப்பு கேட்பதற்கா. உம்மா அப்பா ஏழாண்டாங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, பாப்பா மன்னிப்பு கொடுத்தார், பாப்பா மன்னிப்பு கொடுத்தா சட்டம் சரி, அவர் தான் பொறுப்புதாரி. உம்மாட மன்னிப்பு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். பாப்பா மன்னிப்பு கொடுத்தான்னு எங்க இருக்குது? எங்கேயாலும் இருக்குதா? உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து மன்னிப்பு கேட்கறது குழு போனது. பாப்பா என்ன செஞ்சிட்டாரு? தலைமறைவாகிட்டார், ரியாதுக்கு போயிட்டார். அவர் இருக்கல்ல. எனவே மன்னிப்பு கொடுக்கல. மன்னிப்பு கொடுக்காததை விட சவுதி கவர்மெண்ட் மட்டத்தில் முயற்சி பண்ணுது என்ன? மன்னிப்பு வாங்கி கொடுக்க. ஆனா மன்னிப்பு அவங்க உம்மா அப்பா கொடுக்கல. எனவே இதற்கு பிறகுதான் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கொடுத்தால் மன்னிப்பு கொடுத்தவனை விமர்சிப்பதும் எல்லை மீறி செல்வது அநியாயத்துக்குரிய வேலை, குஃப்ரை ஏற்படுத்தும். மன்னிப்பு கொடுக்காத நேரத்தில் அவங்களுக்குள்ள இஸ்லாமிய உரிமையை அந்த உம்மா அப்பா பயன்படுத்துகிற பொழுது அவர்களை விமர்சித்தாலும், இரக்கம் கெட்டவர்கள் என்று சொன்னாலும், அதுவும் எங்கள்ல குஃப்ரை கொண்டு வரும். உங்களுக்கு குஃப்ரை கொண்டு வரும். அடுத்த கட்டம், இந்த சட்டத்தை நிறைவேற்றிய சவுதி கவர்மெண்ட் குறை கண்டால் அதுவும் குஃப்ரை ஏற்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், சவுதி கவர்மெண்ட் இந்த இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றுது. நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புள்ள இருக்குத்தானே, அந்த புள்ளையிட நிலை என்ன? இதை விளங்காதனால நிறைய பேர் பாவம் சொல்றாங்க, கவலைப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். இஸ்லாமிய சட்டத்தில் அப்படி கவலைப்படுறதுக்கு இடமே இல்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூதனை கொண்டு வரப்படுது, திருடி விட்டதாக கொண்டு வரப்படுது. அந்த யூதனுக்காக திருடினா கையை வெட்டணும் சட்டம் இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு இருந்தா யூதர்களுக்கும் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும். அப்ப அவங்க விலை பேசுறாங்க, கையை வெட்டவானம், நாங்க அதுக்கு பதிலா வேற வேற தாரம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் இந்த முஹம்மது அவருடைய மகளின் கையை வெட்டியிருப்பான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய சட்டத்தில் பாரபட்சம் இல்லை. ரசூல் என்ன சொல்றாங்க? உதாரணத்துக்கு கொண்டு வர இந்த மகளை, என் மகள் திருடி இருந்தாலும் கையை விட்டு கவலைப்படையிலுமா? நான் கேட்கிறேன். ஏன் புள்ள களவெடுத்தான், அதுக்காக இஸ்லாமிய சட்டப்படி சவுதியில கைவெட்டப்பட்டது, கவலைப்படையிலுமா? எனக்கு ஒரு வாப்பா, முஸ்லிமான வாப்பாண்ட கவலைப்படையிலுமா? இல்ல. சவுதி கவர்மெண்ட் செஞ்சது சரின்னு சந்தோஷப்படணும், இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றதை பார்த்து சந்தோஷப்படணும். இது ஒரு பகுதி. உண்மையிலே உம்மா அந்த இப்பொழுது அந்த ரிசானா நபிக்குடி உம்மா அப்பாவுக்கு கவலை இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு கவலை இருக்கலாம். அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னதை பாருங்க. நபிகளாருடைய காலத்தில் ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்தார்கள். இந்த ஹதீஸ் உங்களுக்கு பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. விபச்சாரம் செய்த பிறகு அவராக நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வரார். அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், இந்த வவுத்துல புள்ள இருக்கிற இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புதாரியை கூப்பிட்டு புள்ளைய பெற்றுக்கிட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. 10 மாசம் சுமந்து புள்ளைய பெற்றுக்கொண்டு திருப்பி வாரா, தண்டனையை வாங்க. அதுக்கப்புறம் பால் குடியை மறக்கடிச்சிட்டு வாங்க. 2 வருஷம் பால் குடியை மறக்கடித்து வந்து தண்டனையை பெற்றுக்கொள்றான். தண்டனையை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பெண்மணிக்கு இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் சொல்றாரு, இந்த பெண்மணிக்கான ஒரு கேவல வார்த்தையை சொல்றார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பெண்மணி செய்திருக்கிற தௌபாவை, இந்த பெண்மணி செய்திருக்கிற தௌபாவை 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற இந்த மதீனாவில் இருக்கிற 70 பெரும் பாவிகளுக்கு பங்கு வைத்தாலும் அதை மிஞ்சக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு தௌபாவை செய்திருக்கிறான் நபிகளால் புகழ்ந்து சொன்னார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இஸ்லாத்தை நேசிக்கிற ஒரு உம்மா வாப்பா தண்ட புள்ள கொலை செய்யப்பட்டதுக்கு இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றப்பட்டது கவலைப்படையிலுமா? சந்தோஷப்படும். ஏன்? மிகப்பெரிய ஒரு தௌபாவை செஞ்சுட்டு போயிருக்கிறார், அப்படிதானே? ஆனா நிபந்தனை,
அவன் அந்த தண்டனையை உள்ளத்தால விரும்பி ஏற்றிருக்கணும். உள்ளத்தால விரும்பி ஏற்றிருக்கணும். அல்லாஹ் போதுமானவன். அந்த மனதை எங்களுக்கு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு பெண்மணி அல்லது ஒரு ஆண் மகன் மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரன் சொல்லலாம். ரிசானா நபிக்கு மறுமை வெற்றின்னு சொல்லலுமா? ரிசானா நபிக்கு சூனம் சொல்லலுமா? ஏதாவது ஏன் அந்த தண்டனையை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா தெரியாது. விளங்குது? அவங்களுக்கு தெரியாத வரையில பேர் குறிப்பிட்டு இந்த பெண்மணிக்கு மர்ம வெற்றின்னு சொல்லலாம். ஆனா சந்தோஷப்படலாம். அந்த பெண்மணி மன விருப்பத்தோடு உல ஆசையோடு இஸ்லாமிய தண்டனையை ஏற்றிருந்தால் அந்த பெண்மணி மர்மை வெற்றிக்கு சொந்தக்கார மட்டுமல்ல, நபிகளார் சொன்னது போன்று 70 பெரும்பாவிகளுக்கு பங்கு வைத்தாலும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு தௌபாவை செஞ்சுட்டு மௌத்தா போறன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ விளங்கின ஒருத்தர் கவலைப்படையுமா? இஸ்லாமிய தண்டனைக்கு எதிராக பாவம் சொல்லேருமா? பரிதாபம் அனுதாபம் தெரிவிக்கேருமா? கண்ணீர் அஞ்சலி செலுத்தேருமா? யோசி பாருங்க. எனவே இந்த இஸ்லாம் சொல்கிற இந்த ஆழமான சட்டதிட்டங்கள் விளங்காததனால ஒரு கூட்டம் பரிதாபம் தெரிவிக்குது, ஒரு கூட்டம் கவலை தெரிவிக்குது, ஒரு கூட்டம் அநியாயம் என்று சொல்லுது. இல்ல, எதுவும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை மன விருப்பத்தோடு ஏற்றிருந்தால் அவள் மறுமை வெற்றிக்கு சொந்தக்கார் என்று சொல்லிட்டு நாம் என்ன செய்ய வேண்டியதான்? மௌனமா இருக்க வேண்டியதான். இது ஒரு பகுதி. இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போன்று உண்மையிலேயே சவுதி கவர்மெண்ட்டும் அந்த உம்மா அப்பாவும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு அநியாயம் இழைத்திருந்தால் அதுவும் பாக்கியம்தான். பாக்கியமா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் கானத் லஹு மத்லமத்துல் லி அஹீஹி. நபிகளார் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் யாருக்காவது அநியாயம் இழைத்திருந்தால், மானத்தின் அடிப்படையிலோ பொருளாதார அடிப்படையிலோ இந்த உலகத்தில் அநியாயம் செய்திருந்தால் இந்த உலகத்தில் மன்னிப்பு வாங்கிக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் மன்னிப்பு வாங்கிக்கோங்க. இல்லையா காசு பணம் இல்லாத மறுமையினால் அங்க சல்லி கொடுத்து லஞ்சம் கொடுத்து அரசியல் பலத்தை வச்சு மக்கள் செல்வாக்க வச்சு அல்லாஹ்வை மடக்க இயலாது. அப்படித்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காசு பணம் இல்லாத அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உலகத்திலே மன்னிப்பை வாங்கிக்கோங்க. இல்லைண்டா என்ன நடக்கும் தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான் தானே, அவன் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். எப்படி தெரியுமா? அநியாயக்காரனுடைய தொழுகை, நோன்பு, ஜகாத்து, இன்ன பிற வணக்க வழிபாடுகள் எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுப்பானாம். அநியாயம் இழைத்தவன் நன்மை இல்லை என்று சொன்னா பாதிக்கப்பட்டவன் பாவத்தை எடுத்து அநியாயக்காரன் தலையில சுமத்தாட்டி அவனை நரகத்தில் வீசப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? இப்பொழுது இந்த சவுதியிலே நிறைவேற்றப்பட்ட இந்த ரிசானா நபீக்குடைய விவாதத்தை பார்க்கின்ற வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் என்ன முடிவெடுக்க வேண்டும்? ஒன்று, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முடிவெடுக்கலாம், அல்லது என்ன முடிவெடுக்கணும்? உண்மையிலே அந்த உம்மா அப்பாவும் சவுதி கவர்மெண்ட்டும் சேர்ந்து அநியாயம் இழைத்திருந்தால் நிச்சயம் அல்லாஹ் மறுமை நாளில் என்ன செய்வான்? பழி தீர்ப்பான். அந்த பெண்மணிக்கு அதுவும் வெற்றியாகத்தான் அமையும். அல்லாஹு அக்பர். எல்லாத்தையும் விட மேல் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விட மேல் என்ன தெரியுமா? அந்த கொலை செய்யப்பட வேண்டியவர்களை பழி தீர்க்கிறதுக்கு முன்னால முகத்தை மூடிடுவாங்க. முகத்தை மூடி போட்டு கலிமாவை சொல்லி கொடுப்பாங்க. கலிமாவை சொல்லி கொடுத்து ஒரு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கிடையிலேயாவது இறக்கம் மன்னிக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு. மன்னிச்சா விடுதலை. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு. கலிமாவை சொல்லிட்டு அந்த புள்ள மௌத்தா போயிருக்குது. இதை விட ஒரு மனுஷன் கவலைப்படணுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவருக்கு சுவர்க்கம் கடமை என்று சொன்னாங்க. எந்த பக்கத்துல பார்த்தாலும் அந்த பொம்பளை புள்ள நிரபராதி. ஏன் நாங்க கவலைப்படணும்? ஏன் சவுதி கவர்மெண்ட் கேசணும்? ஏன் அந்த உம்மா அப்பாவு கேசணும்? எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய சட்டம் விசாலமானது, மறுமை வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நான் நீங்கள் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு, அந்த பெண்மணி 2 வழியில வைத்து பார்க்கப்பட்டாலும் மறுமை வெற்றிக்கு சொந்தக்கார் என்றது என்ன செய்யலாம்? குர்ஆன் ஹதீஸின் முடிவெடுக்க. ஆனா இந்த ரிசானா நபி சுவர்க்கவாதின்னு சொல்லலாம். விளங்குதா உங்களுக்கு? ஏன் மனநிலை எங்களுக்கு தெரியாது, உண்மைநிலை எங்களுக்கு தெரியாது. விளங்கிட்டா? இந்த அடிப்படையை நானும் நீங்களும் இந்த ரிசானா நபிக்குடைய விவாதத்தில் விளங்கிக் கொண்டு இது சம்பந்தமாக பேசுறதாக இருந்தா கவனமாக பேசுவோம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விமர்சனம் இருக்குது. என்ன விமர்சனம் தெரியுமா? சவுதி ஆள் என்று சொன்னா இப்படி செஞ்சிருப்பாங்களா? சவுதி ஆள் என்று சொன்னா சவுதி கவர்மெண்ட் இப்படி செஞ்சிருக்குமா? எங்களுக்கு தெரியாது. இந்த ரிசானா நபிகிற விவாதம் பண்ண எங்களுக்கு தெரியும். விளங்குதா? சவுதியில இந்த வருஷம் மட்டும் நான் நினைக்கிறேன், எனக்கு அந்த எண்ணிக்கை மறந்து போயிட்டது, 30 விட அதிகமான சவுதியை சேர்ந்தவர்களுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2012 மட்டும் எனக்கு அந்த எண்ணிக்கை மறந்து போயிட்டது.
30 விட அதிகமானவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2012 மட்டும். வெளிநாட்டவர்கள் அல்ல, சவுதி ஆட்களுக்கு. எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? ரிசானா நபீக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது 2005. 2004 அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆண், அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆண் ஒருத்தரை கொலை செஞ்சிருந்தார். கொலை செஞ்சு போட்டு இப்ப அரச குடும்பத்தை சார்ந்தவர். 3 மாசம் தான் டைம். அதுக்குள்ளுக்கு எத்தனையோ பேர் போய் பேசுறாங்க. என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவோ சொத்து செல்வம் தாரோன்னு சொன்னாங்க. அந்த வாப்பாட்ட போய் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டார், தண்டனை நிறைவேற்றத்தான் வேணும். கடைசி வரையில் இருந்தார். எவ்வளவோ ஆட்கள் போய் பேசினாங்க மன்னிப்பு. ஏன்? அரச குடும்பத்தை சேர்ந்தவர், மன்னிப்பு கொடுங்க. அவர் வாப்பா சொன்னார் நான் மன்னிக்க மாட்டேன். கடைசிக்கு என்ன தெரியுமா நடந்தது? அந்த இளவரசர் வரவழைத்து வரப்பட்டார். அந்த இடத்துல கொலை செய்யறதுக்காக அமர்த்தி வைக்கப்பட்டார். முகத்தை திறந்து காட்டப்பட்டது, கலிமாவும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இது 2005 2004 நடந்தது. கத்திய தூக்கி வெட்டும் பொழுது அந்த வாப்பா சொன்னார் நான் இப்ப மன்னிச்சேன். அந்த மஜ்லிஸ்ல இருந்தவங்க எல்லாம் கண்ணீர் வடி அழுதாங்களாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அப்பொழுது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே, எவ்வளவு பொருளாதாரத்தை தாரண்டி சொன்னாங்களே, இந்த நேரத்தில் எல்லாம் மன்னிப்பு கொடுக்காத நீங்க ஏன் இந்த கடைசி நிமிஷத்துல மன்னிப்பு கொடுத்தீங்க என்று கேட்கும் பொழுது அந்த முஸ்லிம் மனிதர் என்ன தெரியுமா சொன்னார்? நானும் நினைச்சிருந்தேன் சவுதி கவர்மெண்ட் இவருக்கு தண்டனை கொடுக்காது, தண்டனை கொடுக்கிறான்னு பார்க்கத்தான் பேசாம இருந்தேன். தண்டனை கொடுக்குதுன்றது விளங்கின பொருள்தான் மன்னிப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். இது ரிசானா நபீக்குடைய நிகழ்வுக்கு முந்தின வருஷம் 2004 நடந்தது. அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு நடந்தது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரிசானா நபீக் அல்லாஹ் எப்படி வைக்கிறாண்டு பாருங்க. அல்லாஹ் எப்படி நிகழ்வுகளை வைக்கிறாண்டு பாருங்க. ஒரு அரபு பொம்புளையிட மகன் கொலை செய்யப்படுறார். கொலை செய்யப்பட்ட உடனே இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த பெண்மணி எடுத்தெடுப்புக்கு சொன்ன நான் மன்னிச்சிட்டேன், எடுத்தெடுப்புக்கு நான் மன்னிச்சிட்டேன். அந்த மன்னிப்புக்காக வேண்டி எத்தனையோ கோடி சொத்துக்கள் அவருக்கு கொடுக்கப்படுது. எனக்கு எதுவும் வாரம் அந்த பொம்பளை என்ன செஞ்ச? அரபு பொம்பளை, முஸ்லிம் பெண்மணி. சமீபத்தில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. எனக்கு அந்த டீடைல்ஸ் முழுக்க மறந்து போயிட்டது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரி, நம்ம என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? நீங்க போய் கொஞ்சம் பேஸ்புக்கை திறந்து பாருங்க. எப்படி கேவலமான வார்த்தைகள் இஸ்லாமிய சட்டத்துக்கு பேசுறாங்க, இஸ்லாமிய கவர்மெண்ட் பேசுறாங்க, உம்மா அப்பா பேசுறாங்க. ஒரு பக்கத்தில் இவங்க உம்மா அப்பா பாவம்னு சொல்றாங்க, பரிதாபம் தெரிவிக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிறைவேற்றப்பட்டது இஸ்லாமிய சட்டம். அவர் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரராக மாறலாம். அல்லாஹ் தான் அந்த பெண்மணிக்கு என்ன செய்யணும்? மறுமை வெற்றியை கொடுக்கணும். அல்லாஹ் இன்னும் அந்த சவுதி கவர்மெண்ட்டுக்கு இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றுகிற உறுதிப்பாட்டையும் ஈமானிய பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் திருப்பியும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த விடயம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கான காரணம் என்ன? இலங்கையில் இருக்கிற ஒரு பெண்மணி, 17 வயது பெண்மணி, தன்னுடைய வயதை 26ஆக மாற்றிக்கொண்டு சவுதிக்கு செல்ல வேண்டிய காரணம் என்ன? அதற்குரிய மிக முக்கியமான காரணம் சீதன கொடுமை. இப்பொழுது ரிசானா நபீக் இஸ்லாமிய முறைப்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டார். இதுக்கு பிறகு முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டியது என்ன? அதை நான் சொல்ல வாரேன். இதுக்கு பிறகு கொமெண்ட்ஸ் அடிக்கிறதான வேலை, அந்த வீடியோவை பரப்புறதான வேலை, அதிலே விளங்கிக்கோங்க. ரிசானா நபீக் என்று சொல்லி ஒரு பெண்மணிய பழியில் இருக்கிற ஒரு வீடியோ காட்சி போடப்பட பச்சை போய், அது அந்த பெண்மணியிலே அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அது அந்த பெண்மணியிலே அல்ல. அவட வீடியோ இந்த யூடியூபுக்கு வரல. அது எப்பயோ கொடுக்கப்பட்ட ஒரு நினைக்கிறேன் பங்காளி பெண்மணி. அதுல போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு நான் மக்களை கவலை விட்டுறதுக்கு, சவுதியோட வெறுப்பு விட்டுறதுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லிக் கொள்கிறேன், இது சம்பந்தப்பட்ட மெசேஜ்கள், இது சம்பந்தப்பட்ட வீடியோ கிளிப்புகள் எதையும் நீங்கள் பரிமாற்றம் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் சவுதி கவர்மெண்ட்டையும் அந்த உம்மா அப்பா கேவலப்படுத்துறதுக்காக செய்யற வேலை. அப்படி செஞ்சால் அதுவும் என்ன செய்யும்? நிச்சயம் குஃப்ரை ஏற்படுத்துன்றதை விளங்கிக்கோங்க. கதைக்க தேவையில்ல. இந்த நிகழ்வுக்கு பிறகு இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டியது என்ன? எழுத வேண்டிய கட்டுரைகள் என்ன? எழுத வேண்டிய கொமெண்ட்ஸ்கள் என்ன? பேச வேண்டிய பேச்சுக்கள் என்ன? முஸ்லிம் சமூகம், வாலிப சமூகத்தை அழைத்து சொல்வோம். இந்த சீதன கொடுமையினால் தான் எத்தனையோ பெண்மணிகள் அங்கே கண்ணீர் வடிக்கிறார்கள், கற்பை இழக்கிறார்கள்.
எல்லாவற்றுக்கும் மேலாக 24 மணித்தியாலம் ஹராத்திலே கழிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு பெண்மணி ஒரு மஹரமியத்தான ஆண் துணை இல்லாமல், ஒரு கணவனுடைய துணை இல்லாமல் இன்னொரு ஆணோடு தனித்திருக்க கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இஸ்லாம் போட்ட சட்டம். ஆனா இன்றைக்கு வீட்டு வேலைன்னு சொல்லிக்கிட்டு பெண்கள் வேலை வாய்ப்பு பெற்றுக் கொண்டு சவுதிக்கு போறாங்க. எந்த ஆண் துணையோட பயணம் போனாங்க? அங்க போய் எந்த மஹரமியத்தான உறவோட வீட்டுல தங்குறாங்க? 24 மணித்தியாலம் ஹராத்துல கழியுது. அதே நிலையில மௌத்தாவினா கடைசி முடிவு என்ன நிலைமை? எனவே இப்பொழுது முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இந்த ரிசானா நபிக்குடைய விவாதத்தை பெருசா பேசுறவங்க என்ன தெரியுமா? உடனே முடிவெடுக்கணும். சீதனத்தை ஒழிக்கணும். சீதன ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும். சீதனத்தை எடுத்தவர்களை எல்லாம் திருப்பிக் கொடுக்க வைக்க வேண்டும். எனவே விளங்கிக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண்மணிகள் எல்லாம் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு செல்வது எதற்கு தெரியுமா? சீதனம் கொடுக்கணுமே, கல்யாணம் முடிக்கும், அதுதான் போறாங்க. எனவே சீதனத்தை ஒழிக்க வேண்டியதுதான். சீதனத்துக்கு எதிராக கட்டுரைகள் எழுதி சீதன கொடுமைக்கு எதிராக பேசுவதுதான் ரிசானா நபீக்குடைய நிகழ்விலிருந்து முஸ்லிம் சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் உம்மா வாப்பாட கஷ்ட நிலையையும் அவர்களுடைய குடிசையான வீட்டையும் எடுத்து போட்டு படமா பிடிச்சு போட்டு கவலைப்படுத்துறாங்க. இப்படி ஒரு பிள்ளைக்கா சவுதி கவர்மெண்ட் சட்டம் நிறைவேற்றணும் கேட்கிறாங்க. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுதுதான் முஸ்லிம் சமூகத்தின் கண்கள் திறக்கப்பட்டனவா? இப்பொழுதுதான் அந்த மூதூரிலே வாழ்ந்த பெண் அந்த குடும்பத்தின் கஷ்ட நிலை விளங்கியதா? இஸ்லாம் எவ்வளவு அழகான சட்டத்தை சொன்னது. ஜக்காத்தை சரியா நிறைவேற்று, பணக்காரன் இருந்து பொருளாதாரத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னது பார்த்தோமா? ஏன் அந்த பெண்மணி வெளிநாடு செல்லும் வரைக்கும் வேடிக்கை பார்த்தோம்? அந்த வீட்டை பங்களாவாக மாற்றி இருக்கலாமே, அந்த குடும்பத்தின் கஷ்ட நிலையை போக்கி இருக்கலாமே, ஜக்காத்தை வச்சு என்னமோ செஞ்சிருக்கலாமே. எதையுமே செய்யாம இருந்து போட்டு அந்த புள்ள அங்க இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு குடும்பத்தில் கஷ்டமான போட்டோ எடுத்து போட்டு என்ன கவலை அனுபவம் தெரிவிக்கிறாங்களா? குஃப்ரை ஏற்படுத்தும். லேசான வேலை அல்ல. அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி நடந்த மறுமை தண்டனைக்கு எங்களை இட்டு செல்லும். அந்த போட்டோவை திரும்பி பார்க்க கூடாது. அல்லாஹ்வை விரும்புற, இஸ்லாத்தை விரும்புற ஒரு முஸ்லிம் அந்த போட்டோவை திரும்பி பார்க்க கூடாது. என்னத்துக்கு அவங்க கஷ்டம் இப்ப நாங்க பார்க்கணும்? சவுதிய குறகானவா, உம்மா அப்பா குறகானவா? அதுக்கு தான் போடுறாங்க. எனவே எங்கட பேஸ்புக்ல நாங்க இது போன்ற போட்டோக்கள் ஏற்றக்கூடாது. இதற்கு கொமெண்ட்ஸ் அடிக்க கூடாது. ஆனா ஒரே ஒரு கொமெண்ட்ஸ் அடிக்கலாம். அல்லாஹ்வுக்காக இதை நிறுத்திக் கொள்ளுங்கள், இது குஃப்ரை ஏற்படுத்தும் எழுதலாம். விளங்குதா? எஸ்எம்எஸ் அனுப்பிடாது. எழுதுறாங்க கஷ்டவாதி குடும்பத்தை அந்த புள்ளைய போட்டு கொண்டாங்க என்று. அல்லாஹு அக்பர். விளங்குதா? எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். செய்ய வேண்டிய முக்கியமான முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய 2 வேலை. ஒன்று, சீதனத்தை ஒழிக்க வேண்டும். பெண்கள் வெளிநாடுக்கு செல்வதை நிறுத்தி ஒவ்வொரு ஆண் மகனும் முன்வர வேண்டும். நான் பெண்மணியை சீதனம் இல்லாமல் திருமணம் முடிப்பேன், நான் தங்க நகைகளையும் சொத்துக்களையும் கொடுத்து திருமணம் முடிப்பேன். என்னுடைய குமரி பெண்மணிகள், என்னுடைய சகோதரிகள் வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்கள் முடிவெடுக்க வேண்டும். தனவந்தர்களாக இருப்பவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, நான் சொல்வது ரிசானா நபீக்குடைய இந்த நிகழ்விலிருந்து முஸ்லிம் சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுவோம். மூளை முடுக்குகளுக்கு தேடி சென்றிருக்கிற கஷ்டவாதிகளுடைய பொருளாதார வசதிக்கான முயற்சியை ஏற்படுத்துவோம். வெளிநாடுகளுக்கு பெண்கள் செல்வதை தடுப்போம். அதற்குரிய திட்டமாக இஸ்லாம் சொன்ன ஜக்காத்து திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று முடிவெடுக்க வேண்டியதுதான். இதை பேசுவோம், இதை எழுதுவோம், இதற்காக பாடுபடுவோம். இதுதான் இந்த ரிசானா நபீக்குடைய நிகழ்வுக்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த அம்சம் என்ன? இலங்கை அரசாங்கம் ஒருத்தர் எழுதுறார். என்ன எழுதுறார் தெரியுமா? இந்த ரிசானா நபீ கொலை செய்யப்பட்டதற்காக உடனடியாக தன்னுடைய இலங்கை தூதுவரை நாட்டுக்கு வரவழைத்த இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றி கண்டு எழுதுகிறார். அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை குஃப்ரைப்படுத்துமா இல்லையா? நான் கேட்கிறேன். ரிசானா நபீ இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு இலங்கை அரசாங்கம் முஸ்லிம் நாடல்ல, அவங்க எதையும் செய்யட்டும். நான் சொல்றது முஸ்லிம்களுக்கு. இலங்கை அரசாங்கம் தன்னுடைய தூதுவரை நாட்டுக்கு திருப்பி எடுக்கிறது. இது ஒரு முஸ்லிம் சரி காணலாமா? இதற்கு வக்காலத்து வாங்கலாமா? இதற்கு சார்பாக கொமெண்ட்ஸ் அடிக்கலாமா? இந்த தகவலை சந்தோஷம் கருதி பரப்பலாமா? கூடாது. குஃப்ரை ஏற்படுத்தும். நேரடியாக குஃப்ரை ஏற்படுத்தும். இது ஏன்? அவன் சவுதி கவர்மெண்ட்டை விமர்சிச்சு தான் என்ன செய்யறான்? தண்ட தூதுவரை நாட்டுக்கு எடுக்கிறான் என்றால் இதுல கருத்து சொல்ல போக கூடாது.
இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன? தூதுவரை தான் வரவழைக்க வேண்டுமா? இல்லை. பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதை தடை செய்யுங்கள். அதுல வேற முஸ்லிம்கள் செய்யற அநியாயம் என்ன தெரியுமா? மாற்று மதத்து பெண்மணிகளை எல்லாம் இஸ்லாமிய பேரோடு என்ன செய்கிறார்கள்? அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க குஃப்ர்ல இருந்து கொண்டு மக்காக்கு போய் ஹஜ் செஞ்சுட்டு வராங்க, உம்ரா செஞ்சுட்டு வராங்க. இவ்வளவு பெரிய பாவத்தை செய்றீங்கப்பா. அதுல வேற முஸ்லிம் நிகழ்ச்சி ரேடியோல ஒரு நாளைக்கு 3 ஹவர் முஸ்லிம் நிகழ்ச்சி போகுதுன்னா அதுல 2 ஹவர் என்ன தெரியுமா? இந்த அநியாயத்தை செய்யற பொம்பளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புற இந்த நிறுவனங்களே எட்டாம் போகுது. அவங்கள காட்சிப்படுத்த அட்வர்டைஸ் தான் போகுது. இவ்வளவு பெரிய அநியாயத்தை முஸ்லிம் சமூகம் செய்றீங்களே, எதுக்கு சந்தோஷப்படுறது? எதுக்கு கருத்து தெரிவிக்கிறது? இதெல்லாம் நிப்பாட்ட கூடாதா? எனவே இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பெண்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம், வேலைக்காரிகளை அனுப்ப மாட்டோம். வீட்டு வேலை ஜோட அனுப்பலாம், கப்பல்ஸ் அனுப்பலாம், பிரச்சனை இல்லை. கணவனோட போகலாம், சகோதர சகோதரிகளோடு போகலாம். வேலைக்கு தனியா போறதுக்கு அனுமதி இல்லை. இந்த சட்டத்தை நிறைவேற்றினா பிரச்சனையா? இந்த சட்டத்தை நிறைவேற்றினா பிரச்சனையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதுல வேற ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒருவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். ஒரு கட்டுரை எழுதுகிறார். நான் ஒருவர் என்று சொல்வது இந்த வீடியோ யாராலும் பார்க்கட்டும், அவருக்கு இந்த தகவல் போகட்டும், அவர் உணர்ந்து கொள்ளட்டும். பேரை சொல்லாம சொல்றேன். நான் தேவைப்பட்டா பேரை சொல்லலாம், பிரச்சனை அல்ல. ஒருவர் எழுதுகிறார், இதே நேரத்தில் இந்த ரிசானா நபீக்குடைய இடத்துல ஒரு மாட்டு மதத்து பொம்பளை இருந்திருந்தா இன்றைக்கு புதுபல சேனைக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியா போயிருக்குமே என்று எழுதி வச்சிருக்கிறார். அடையப்பா, அனுப்புறது யாரு? அனுப்புறது யாரு? சவுதிக்கு எப்படி முஸ்லிம் பேர் மாத்தி அனுப்புறாங்க? அங்க போனா அவன் இஸ்லாமிய சட்டத்தை தான் நிறைவேற்றுவான். விளங்குதா உங்களுக்கு? இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. விளங்குதா? அதெல்லாம் பார்த்து போடு, கேட்டு போடு தான் கவலையில் இந்த செய்தியை பேசுறேன் நான். எனவே இந்த ஒரு நிகழ்வு எங்களை ஈமான பறிச்சிடக்கூடாது, எங்களை கொண்டு போய் குஃப்ர்ல சேர்த்திடக்கூடாது. எனவே இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஜம்மியத்துல் உலமா, வக்ஃப் போர்டு, சென்ட்ரல் கவுன்சில், அது இது எல்லாம் சேர்ந்து ஜம்மியத்துல் உலமாவுக்கு சொல்ல வேண்டியது, சவுதி கவர்மெண்ட்டுக்கு முஸ்லிம் பெண்களை அனுப்ப விடாதீர்கள். எதுக்கு? வேலைக்கு. வேலைக்கு தனிமையில் அனுப்ப விடாதீர்கள். விளங்குதா? எங்களுக்கு விளங்கினது ஒரு கொலை விவகாரம் தான். ஆனா அங்க என்னென்னமோ அநியாயம் நடக்குது. நான் தானே சொல்றேன், இந்த ரிசானா நபீக்கிற விவகாரமே எங்களை பேச வைக்குது. ஏன்? இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படுது. அடுத்த பக்கம் இஸ்லாமிய சட்டம் குழி தோண்டி புதைக்கப்படுது. இலங்கையில் இருக்கிற டிராவல்ஸ்களால, ஏஜென்சிகளால இலங்கை இஸ்லாமிய சட்டம் குழி தோண்டி புதைக்க, அதுக்கு யாருக்கும் கவலை வரல, யாருக்கும் கவலை வரல. யாருமே எழுதவும் இல்லை, யாருமே பேசவும் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? எனவே முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது, இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குதுன்றதையும் இந்த இடத்துல நான் என்ன செஞ்சு கொள்கிறேன், முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு சிந்தனைக்கு விருந்தாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக இலங்கையில் இருக்கிற முஸ்லிம் பொறுப்புதாரிகள், உங்களுக்கு தெரியும், இந்த ரிசானா நபீக்குடைய விவகாரமாக இலங்கையில் இருக்கிற ஜம்மியத்துல் உலமா ஒரு அமைப்பை உருவாக்கி ரிசானா நபீக்கு மன்னிப்பு வாங்குறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுச்சு. சந்தோஷம், மன்னிப்பு கேட்கலாம், அதுக்கு இஸ்லாம் அனுமதி வந்திருக்குது. ஆனா அதை விட செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஒரு அமைப்பை உருவாக்கி சீதன ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும். இலங்கையில நடந்ததா? நான் கேட்கிறேன். ஜம்மியத்துல் உலமான்னு பேசுறோமே, உலமா சபை என்று பேசுறோமே, இலங்கையில் எங்கேயாவது சீதன ஒழிப்பு மாநாடு ஜம்மியத்துல் உலமா தலைமைக்கு நடந்திருக்கிறா? அல்லாஹ் அக்பர், நடக்கல. ஏன் செய்யக்கூடாது? சீதன ஒழிப்பு மாநாடு ஒவ்வொரு ஏரியாவுக்கு நடத்த வேண்டும். இது ஜம்மியத்துல் உலமா அவசரமாக செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது என்ன தெரியுமா? வெளிநாட்டுக்கு பெண்மணிகள் செல்வது, தனிமையில் பயணிப்பது, அங்கே போய் ஒரு அந்நியாருடைய வீட்டிலே தனிமையில் வேலை புரிவது சுத்த ஹராம் என்று ஃபத்வா கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஜும்மா மேடைகளுக்கும் தலைப்பு கொடுக்க வேண்டும். தெரியும் உங்களுக்கு, எங்கேயாவது முஸ்லிம்களுக்கு பிரச்சனைடா உடனே குனூத்து நவாசில் எழுதி என்ன செய்யறாங்க, பள்ளிகளுக்கு அனுப்புறாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத்து ஓதுங்க. இந்த கிழமை ஜும்மாவை இப்படி வச்சுக்கோங்க, நல்ல சந்தோஷம், பிரச்சனை அல்ல. ஆனா அது போன்ற ஒரு வேலை இதுக்கு செய்யணுமா இல்லையா? ஒரு குத்துபாவை தயாரிங்க, போட்டோ காப்பி எடுங்க, ஒவ்வொரு ஜும்மா பள்ளிக்கும் அனுப்பி, இந்த தடவை சீதன ஒழிப்பு மாநாட்டுக்குத்தான் ஜும்மா, இந்த கிழமை பெண்கள் தனிமையில் வெளிநாட்டுக்கு செல்வதும் அங்கே வேலை புரிவதும் ஹராம் என்பதற்குத்தான் பத்துவ ஜும்மா செஞ்சா முஸ்லிம் சமூகம் திருந்துமா இல்லையா? நான் கேட்கிறேன். எதை செய்யணுமோ அதை செய்யாம எங்கெங்கயோ போய் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் போதுமானவன். எனவே இப்படி இந்த ரிசானா நபீக்குடைய இந்த நிகழ்வு இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகம், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் பலவிதமான படிப்பினைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது, பலவிதமான படிப்பினைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. எனவே இது போன்ற ஒவ்வொரு சம்பந்தப்பட்டவர்களும் இது போன்ற நிகழ்வு, அடுத்தது தனிப்பட்டதில் ஒவ்வொரு பள்ளிகளும் செய்ய வேண்டியது என்ன? இன்றைக்கு இஸ்லாமிய வாலிபர்கள் பேஸ்புக்கோடு தொடர்புள்ளவர்கள் காரசாரமா எழுதுறாங்க.
அப்ப ஒவ்வொரு பள்ளி நிர்வாகம் என்ன செய்யணும்? இது சம்பந்தமா பல எல்லா தகவல்களும் 2005 வந்த தகவல்களை எல்லாம் திரட்டி இது சம்பந்தப்பட்ட ஒரு அறிவுரை ஒவ்வொரு பள்ளியில செய்யணுமா இல்லையா? பொதுமக்களுக்கு கொடுக்கணுமா? எந்த பள்ளி கொடுத்தாங்க? குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற பள்ளிகளை தவிர வேற எந்த பள்ளிகளை கொடுத்தாங்க? எனவே இது போன்ற பல பரவலான கடமைகள் ரிசானா நஃபீக்குடைய இந்த விவாகரத்துக்கு பின்னால முஸ்லிம் சமூகத்துக்கு வந்திருக்கிறதே தவிர இஸ்லாமிய சட்டத்தில் குறை காணுவதோ, சவுதி அரசாங்கத்தை குறை காணுவதோ, அந்த உம்மா அப்பாவிலே குறை சொல்வதோ, ரிசானாவின் உம்மா அப்பாவுடைய பரிதாப நிலையை தூக்கி பேசுவதோ ஈமானிலே பாதிப்பை ஏற்படுத்தும், குஃப்ரை ஏற்படுத்தும். அவைகளை மறந்துவிட்டு ரிசானா நஃபீக்குடைய நிகழ்வு எங்களுக்கு ஏற்படுத்துகிற ஜகாத்தின் பெருமதி, சீதன ஒழிப்பும் அவசியம், பெண்கள் தனிமையிலே பயணம் செய்வது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பை தனிமையிலே பெற்றுச் செல்வது, இது போன்ற ஹராமான பாரதூரமான நிகழ்வுகளின் விபரீதம் எனக்கும் உங்களுக்கும் ரிசானாவுடைய நிகழ்விலிருந்து பாடமாக கிடைக்கட்டும். எனவே வல்லவன் ரஹ்மான் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை சரியாக படித்து, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை சரியாக விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதோடு யாராவது அதை அமுல்படுத்தினால் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய, இஸ்லாம் வளர்கிறதே என்று சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலையை நானும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தருவதோடு இந்த ரிசானா நஃபீக்குடைய இந்த நிகழ்விலிருந்து இஸ்லாத்துக்கு சேவை செய்யக்கூடிய, இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய, இஸ்லாத்தை பேசக்கூடிய ஒரு மனநிலையை முழு முஸ்லிம் சமூகத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் துஆவாக வேண்டிக் கொண்டு என்னுடைய உரைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.